ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. குரூப் 2 அண்ட் 2A நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லோரும் குரூப் 1 ப்ரிப்பரேஷனில் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே, எனிவே இருந்தாலும் மைண்டில் ஒரு குழப்பம். பொது தமிழ் போகலாமா இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் இதை பற்றி லைட்டாக டச் பண்ணோம். பட் இன் டீட்டெயில் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். என்னோடய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். அது மாதிரி உங்களோடது உங்களுக்கு தான் தெரியும். நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் முடிவெடுங்க. முதல் பாயிண்ட்டு, காம்படிட்டிவ் எக்ஸாம் தட் மே பி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி எதாக இருந்தாலும் இருக்கட்டும், டிஆர்பி எதாக இருந்தாலும் இருக்கட்டும், ஃபைனல் அவுட்புட் மார்க் தான். மார்க் யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும், அவ்வளோதான். நான் 90, நீங்கள் 89னா எனக்கு தான் வேலை கிடைக்கும், அவ்வளோதான், சிம்பிள். அதனால் நம்ம எப்படி மார்க்கை ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளோட குறி இருக்கணுமே ஒழிஞ்சு மற்ற க்ரைட்டீரியாலாம் நீங்கள் உள்ளே கொண்டுவே வரக்கூடாது. சில பேர் பார்த்தேன், நான் ஒரு வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இது மாதிரி இல்லை நீங்கள் பொது தமிழ்லே இருங்க, ஏன்னா குரூப் 2 2N மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த வர குரூப் 4ல் பொது தமிழ் வச்சு ஓவர்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது கரெக்டான இது இல்லை. நம்ம ஒரு எக்ஸாமுக்கு குரூப் 4 அடுத்து வருமா எவ்வளோ நாள் கழிச்சு வரும்னே தெரியல. ஆனால் நம்ம இருக்கிறத விட்டுறக்கூடாது. குரூப் 2 2Aவை அப்படி தான் நீங்கள் புஷ் பண்ணி முடிஞ்சு அடுத்தது இது பாதி 50-50 இருக்குது. அதனால் குரூப் 4 அடுத்து வரும், அதனால் இப்போலேருந்தே ஆரம்பிங்கன்றதுலாம் அது சரியான அப்ரோச் கிடையாது. நீங்கள் ஒருவேளை ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணாலும் இப்போ முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 2 2Aக்கும் அடுத்த வர குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் மினிமம் ஒரு 4 மந்த்ஸாவது கேப் இருக்கும். அதில் நீங்கள் அந்த பொது தமிழை இது பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இந்த பாயிண்ட் நிறையா பேர் மைண்டில் இருக்கும். அதனால தான் நான் இந்த கமெண்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணுறேன். இல்லை குரூப் 2 and 2Aக்கு அடுத்தது குரூப் 4 வரும், அதனால் இப்போலேருந்தே நம்ம பொது தமிழ் இது பண்ணி வச்சுருப்போன்றது கரெக்டான அப்ரோச் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ வருவோம். நான் இப்போ இதோட முடித்தேன், மார்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடித்தேன். அதை ஈஸியாக எப்படி மார்க் எடுக்கிறது அப்படின்னு தான் முக்கியம். இப்போ பொதுத்தமிழ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பொதுத்தமிழ் பார்த்தீங்கன்னாங்க, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்கே பாருங்கள் எப்படி அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கோம். 6545 கொஸ்டின் எடுத்து 2012 2024 ஒவ்வொரு டாப்பிக்காக 52 டாப்பிக்கையும் எடுத்து அது உள்ளே இருக்கிற சப் டாபிக்ஸும் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பரையும் பார்த்தா நமக்கு என்ன தோணுதுன்னா, இதுதான் ஃபைனல் அவுட்புட்டாக இருக்குது. நீங்கள் மெட்டீரியல் 6 to 12 சரியா தமிழ் புக்கு படிக்கணும், ஓல்டு. அதே மாதிரி நியூ புக்கும் 6 to 12 படிக்கணும். இன்னும் அட்வான்ஸ் தமிழ்லேருந்துலாம் கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வேஸ்ட்டு மெட்டீரியல். சரிங்களா? அது கம்பேரிட்டிவ்லி இங்கிலீஷை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப வேஸ்ட்டு. ஏன்னா இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க, இந்த வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம் பாருங்கள், பார்ட் பி அண்ட் பார்ட் சியில். பார்ட் சியில் ஃபுல்லாக ப்ரோஸ்னால் ஒன்றும் இல்லை, கதை, ஒரு ஸ்டோரி இருக்கும், அவ்வளோதான். அந்த ஸ்டோரி யார் கேரக்டர் என்ன அதோட எய்ம் அப்படி இப்படின்னு இருக்கும், அவ்வளோதான். பார்ட் பி போயம், பார்ட் ஏ கிராமர். அது பார்ட் பி அண்ட் பார்ட் சியை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த கம்பேரிஷன் கொடுத்துருக்கோம். ஒரு பக்கத்தில் 2 பேஜாக எடுப்பாங்கல்ல, 1/2 அப்படி எடுத்திங்கன்னா ஒரு 110 பேஜில் நீங்கள் இந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சி சேர்த்தே பிரிண்ட் அவுட் போட்டுடலாம். அப்போ 110 பேஜை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 பக்கம் படிச்சிங்கன்னா கூட, 2 பக்கம்னா அப்போ 4 பக்கம் படிக்கணும். அந்த பிரிண்ட் அவுட்டில் படிச்சிங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக 60 நாளில் ஜென்ரல் இங்கிலீஷை சூப்பராக படித்து முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பக்கத்தை படித்தா கூட 4 பக்கம் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். ஈஸியாக படிச்சுட்டு பிஎன்சியை முடிக்கலாம். அதே மாதிரி கிராமரில் வரக்கூடிய சினானிம், ஆன்டனிம், ஃப்ரேசஸ்ஸு, மீனிங்ஸு, இது எல்லாமே இந்த பார்ட் பி பார்ட் சி படிக்கிறப்பே கவர் ஆகிடும் மேக்ஸிமம். இதில் தான் கேட்குறாங்க. ப்ளஸ் மீதி இருக்கிற டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, டிகிரி, டென்சஸ், வாய்ஸஸ், பிளெண்டிங் வேர்ட்ஸு, ஜெரண்டு, இன்ஃபனைட்ஸு, சரிங்களா? இது மாதிரி கொஸ்டின் டேக்ஸ், இது மாதிரிலாம் இருக்குது. அது எல்லாமே பியூர்லி ஷார்ட்கட்ஸ் தான். அதுக்கும் நீங்கள் புக்கு உள்ள புரட்டணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது.
நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள போய் கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு ரூல் மாதிரி இருக்கும். இதுனா இது, இதுனா இது, அவ்வளோதான். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மீதி இருக்க டாபிக்ஸ்லாம் முடிச்சிடலாம். பட் இருந்தாலும் நம்ம எதுக்கு நம்ம கொடுக்குற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா போத் ஓல்ட் அண்ட் நியூ கிராமர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஏன்னா அது குரூப் 2A மெயின்ஸ்லேயும் அந்த கிராமர் போர்ஷன் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப காம்படிஷன் அதிகமாகிடும். அதனால் இப்போலேருந்தே நீங்கள் கிராமரை படிங்கன்றதுனால தான் நம்ம இந்த 819 பக்கத்தையும் கொடுத்துருக்கோம். சரி, அது ஜஸ்ட் லைக் தட் வாசித்து போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் பட் இது தேவையில்லை, நாட் கம்பல்சரி. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சி படித்தாலே ஆல்மோஸ்ட் பார்ட் ஏல இருக்கிற நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகிடும். சரிங்களா? அதில் வந்து கொஞ்சம் டாபிக்ஸும் ஷார்ட்கட்டில் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த 819 பக்கம் சேஃபர் சைடுக்கு தான் கொடுத்துருக்கோம், நாட் ஏ கம்பல்சரி. ஸோ அதனால் வந்து கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி பொது தமிழை கம்பேர் பண்ணுறப்ப ஜென்ரல் இங்கிலீஷு. சரிங்களா? அது நீங்கள் இந்த இப்போ கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் தான் இப்போ முடிவு பண்ணணும். நிறைய பேர் குரூப் 4லே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? குரூப் 4லே நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. அவங்களாம் ஒரு 95 கிராஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அவ்வளோக்கு இந்த குரூப் 4 பொது தமிழில் அவ்வளோக்கு அவங்க உள்ளே போகல, மேலோட்டமாக தான் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படித்தவங்களே ஒரு 85+ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோக்கு இன்டெப்த்தாக அவங்க போகல. பட் இதே இது நீங்கள் குரூப் 2லேயும் எதிர்பார்க்காதீங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே போவாங்க. சரிங்களா? இன்னும் ஈஸியாக கூட இருக்கலாம். பட் இந்த விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ரொம்ப சிம்பிள். நமக்கு குரூப் வேலை வேணும்னா மார்க் அதிகமாக வேணும். மார்க் அதிகமாக வேணும்னா ஈஸியாக அதை எடுக்கணும். ஈஸியாக எடுக்கணும்னு பார்த்தா கண்டென்ட்டு மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது இங்கிலீஷ் தான் கம்பேரிவ் டு பொது தமிழ். ஏன்னா பொது தமிழ் 6 to 12 போத் ஓல்ட் அண்ட் நியூ படித்தாகணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் தான் கன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? இதை நான் கன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் என்னன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்டையர் சிலபஸையும் நீங்கள் முடிச்சு தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி நான் அந்த ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேன். என்ன சொன்னேன்? ஏங்க, பொது தமிழ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து 125 கொஸ்டின் இருக்குது. அதில் 115 யார் கிராஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸு, யூனிட் 8, யூனிட் 9 எல்லாம் நம்பி எக்ஸாமுக்கு போகாதீங்க. அது நீங்கள் ரொம்ப பேசிக்காக படித்தாலே போதும். நீங்கள் ஒரு 45+ கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ 45 + 115 எவ்வளோ வருது? 160 தாண்டி வருது. அது பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாம். அதனால் நீங்கள் வந்து ஸ்டிக் வித் லாங்குவேஜ் பேப்பர் அண்ட் ஆப்டிடியூட். சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சோர்ஸு. அதை தாண்டி வெளியில் போயிடாதீங்க. இப்போ ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷ்க்கே கூட எல்லாமே வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது, கிராமர்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நமக்கு பேக்கப்பாக இருக்குது. அதை தாண்டி வெளியில் போகாதீங்க. சார் ஒரு புக் இருக்குது சார், அதில் கொஸ்டின் டேக் நல்லா நடத்திருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை, சொல்கிறத கேளுங்க. ஸ்கூல் புக்லேயே எல்லாமே இருக்குது, அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும். அதை மட்டும் படிங்க போதும். சரிங்களா? ஓகே, நீங்களே கன்க்ளூட் பண்ணுங்கள். ஃபைனல் அவுட்புட் மார்க் நமக்கு அதிகமாக வேணும். மற்றபடி வேறு எதுவுமே நமக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இங்கே பேசாது. உங்களுக்கு மார்க்கு தான் பேசும்.